பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அதாவது கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் நாம் நினைப்பதற்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் நம்மளுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதாவது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு விஷயம் கிடைக்கும், நமக்கு ஒரு எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கோம், நம்மளுடைய காரியங்கள்லாம் இப்படி இருக்கே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்ப இருக்கிற காரியங்களை வச்சு மட்டுமே நம்மளுடைய எதிர்காலத்தையோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போதோ அப்படின்றதெல்லாம் யோசிப்போம். அது எல்லாருடைய மனித இயல்பு. ஆனா கர்த்தர் பாருங்க, நம் நினைப்பதற்கும் மேலாக நம்ம வாழ்க்கையில காரியங்களை செய்கிறவர். அதை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதையும் தாண்டின ஒரு விஷயம். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ, என்ன வேண்டுமோ, எந்த காலத்துல அது நமக்கு கிடைக்கணுமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளை விட நமக்கு எது தேவை முக்கியம் அப்படின்றத கர்த்தர் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க. கர்த்தர் நம்ம சூழ்நிலையும் காட்டிலும், நம்முடைய வறுமையை காட்டிலும், நம்முடைய கஷ்டத்தை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமா நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கிடைக்க போற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம், பணம், செல்வம், புகழ் இவைகள் எல்லாம் உலகத்தாங்கிட்டயும் இருக்கு. அப்ப அவன் என்ன சந்தோஷமா சமாதானமா வாழ்றானா? கிடையாது. அதை தாண்டி தேவ சமாதானம், அதை தாண்டி தேவனுடைய இணைந்து வாழக்கூடிய ஒரு உண்மையான ஆண்டவருக்கென்ற ஒரு வாழ்வு, இதெல்லாம் நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா நடக்கும் பொழுது கிடைக்கும். நீ 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல சந்தோஷமா இருப்ப. உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லை இல்லாததா இருக்கும். நீங்க நிறைய பேர் பல ஆயிரம் சம்பாதிப்பாங்க, பல ஆயிரத்தை இழப்பாங்க, பல கஷ்டங்கள்ல இருப்பாங்க. நான் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நீ கர்த்தருக்குள்ள இருந்தா உண்மையா உயர்த்துவார் ஆண்டவர். நீங்க நிறைய பேருக்கு இது தெரியறதே கிடையாது. அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை காட்டிலும், உங்க பிரச்சனையை காட்டிலும், உங்களுடைய காரியங்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதாவது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸிங்க. நீங்க உண்மையும் உத்தம ஆண்டவருக்குள்ள சரியா நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் எல்லா காலத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்ற காலத்துல எல்லாத்தையும் நடத்துவார். அதனால நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தர் பெரியவராக இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிச்சு உண்மை முத்தமா நடங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவார். ஆமென்.